அவசர அவசரமாக வேலைக்கு ஓடிட்டுருக்கிற பெண்மணிகளுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சாதம் செய்யணும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு பூண்டு உரிக்கிறது, இஞ்சி உரிக்கிறது, திருப்பி வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி கட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ என்ன ரொம்ப ஒர்க் அவசரம், கடையில் தான் சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி கட் பண்ணி போட்டுக்குங்க. தென் ஆனியனும் கட் பண்ணி போட்டுக்குங்க. அதோட இஞ்சி, பூண்டு, ஸோ என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாமே தக்காளி சாதத்துக்கு என்னென்னு சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 8 தக்காளி எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு கட்டை பூண்டு உரித்து போட்டிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன், அதோட வரமிளகாய் 2 அண்ட் பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. ஸோ அது போக சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, கசகசா, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே இப்போ இந்த பாக்ஸ்லேயே போட்டு நான் கவர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இது நாளைக்கு மார்னிங்க்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவைப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அளவு ஒரு 3/4 படி அரிசிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டம்ளரில் அளந்து போடுறீங்க அப்படின்னா ஒரு 3 டம்ளருக்கு தேவையான அளவுக்கு நான் சொன்ன பொருள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்ம டைமும் ரொம்ப சேவ் ஆகும். ஸோ இதை அப்படியே போட்டு தாளித்து விடுறதை விட இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி செய்யலாம். ஸோ கொரகொரப்பாக அப்படின்னா தரிசு தரிசாக, அதாவது நெகு நெகுன்னு இருக்க வேண்டாம், மாவு போல் ஆக வேண்டாம். ஸோ தரிசு தரிசாக ஒத்தையாக ரெட்டையாக போட்டு அரைச்சி விட்டு ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு வேணால் ஒரு ஸ்பூன் நெய் கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ரைஸை கொட்டி தேவையான அளவு தண்ணீர். இப்போ நான் 3/4 படி அரிசி சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ வந்து நான் 3லேருந்து 3/4 சொம்பு தண்ணி. ஸோ அது புது அரிசி பழைய அரிசி அப்படின்னு உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ ஆல்ரெடி வீட்டில் ஒயிட் ரைஸ் வச்சுட்ருப்பீங்க. ஸோ அதே அளவு தண்ணி வச்சு 3 விசில் விட்டிங்கன்னா அருமையான தக்காளி சாதம் உங்களுக்கு ரெடி. நீங்கள் ஹரிபரியாக போகணும் கிளம்பணும் அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சு டென்ஷன்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. இது ஒரு சூப்பரான ஐடியா. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணக்கூடிய ரொட்டீன்ஸ் உங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன்.